வாரத்தில் 2வது நாள் திங்கள் இந்த வருஷம் அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு ஆடி அஞ்சலி பேசுகிற நம்ம சிவகார்த்திகேயன் இப்போ அண்ணன் படம் வரலே என்ற வருத்தத்தில் இருக்காரு. இந்த பிரச்சனை உடனே தீர்த்தாகணும், அண்ணன் படத்தையும் பொங்கலுக்கு கொண்டு வரணும் அப்படி முடிவு எடுத்தவரை உடனே சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜிக்கும் சென்சார் டீமுக்கும் ஃபோன் பண்ணிட்டார். என்ன ஆச்சு, அண்ணன் படம் பொங்கலுக்கு வந்து ஆகணும், இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கலாக தான் இருக்கணும், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன சென்னை ஹைகோர்ட்டும் சார் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்கான சீக்கிரமாக தீர்ப்பு சொல்லிடுன்ட்டாங்க. சரி ஓகே, இந்த தகவலை எப்படியாவது நம்ம அண்ணன் கிட்ட தெரியப்படுத்தணுமே அப்படின்னு நடிகர் விஜய்க்கு நடிகர் சிவகார்த்தியும் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோனை எடுத்து நம்ம புஷி ஆனந்து சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இருக்காரு. நான் அண்ணன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு இவரை கேட்டுக்காரு. இப்போ அண்ணன்கிட்ட பேச முடியாது, அண்ணன் இப்போ தூக்கத்தில் இருக்கிறாரு, யாருக்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. சார் ஒரே நிமிஷம் சார், நம்ம படம் ஜனநாயகன் பொங்கலுக்கு வருது, அப்படி இல்லையானா என் படம் வராது, பருவம் தீ கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இதை கேட்டால் அதிர்ந்து நம்ம புஷியானது ஐயோ தீயா அப்படின்னு சொல்லி தலைவரே எந்திரிங்க, தீ பறவை தான் கட்டுப்படுத்தணும், இருங்க என்னையா சொல்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் தலைவரே, தீ பறவைன்னு நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. என்னையா சொல்கிறேன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா, அவர் சொன்னது பறவும் தீனா படத்தை பஞ்சு டைலாக், ஏன் இப்படி பண்ணுற, போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தலைவர் விஜய் வந்து சிவகார்த்திகேயன் ஃபோன் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ என்ன அப்படின்னு கேட்டுக்காரு. ஒன்றும் இல்லைன்னா, நான் இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜுக்கிட்டையும் பேசிட்டேன், சென்சார் டீம்கிட்டையும் பேசிட்டேன், இப்போ உங்கள் படம் பொங்கலுக்கு வருது, நம்ம 2 பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பி பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்னாரு. இல்லை நானும் பேசிட்டேன், நானும் ஹைகோர்ட் இப்போ தான் ஜட்ஜுக்கிட்ட பேசினேன், அவர் நம்ம கண்டிப்பாக நம்ம படத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் படம் பராசக்தி படம் ரிலீஸ் பற்றி நீங்கள் பாருங்கள், நான் என் படம் ரிலீஸ் பற்றி நான் பார்க்குறேன், உங்கள் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சான்னு கேட்டார். இல்லைனா நம்ம படத்துக்கு சென்சார் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னாரு. உடனே நான் வேணா மோடிக்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு நம்ம விஜய் கேட்டார். இல்லை தேவையில்லைண்ணா, நான் இப்போ தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினேன், அவர் தான் வாங்கி கொடுத்துன்னு சொல்லியிருக்காரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ, உங்கள் படம் பராசக்தி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ஓகே நான் வச்சுட்டாரு. இதெல்லாம் ஒட்டு கேட்ட நம்ம புஷியானது, ஆஹா நம்ம தலைவருக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பண்ணும்போது நாமளே ஏதாவது பண்ணி நம்ம தலைவர் நம்ம நல்ல பேர் வாங்கி ஆகணும், பொங்கலுக்கு நம்ம ஜனநாயக படத்தை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, ஓகே நாம் இது குறித்து பிரதமர் மோடிக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. போகிற வழியில் சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தா எல்லா மீடியா இருக்கிறதுனால ஓகே ஃப்ளைட் வழியே போக வேண்டாம், ட்ரெயின் வழியாக போவோம் அப்படின்னு டெல்லிக்கு போயிருக்காரு. இப்போ அடுத்து மோடியை சந்திக்கிற நம்ம புஷியானது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.